உடல் அல்ல உடலை நான் தான் என்று பார்க்காமல் எனக்கு சொந்தமான ஒன்று என்ற பார்வையில் பார்க்கிறது. அது வளர்கிறது, வயதாகிறது, நோய்படுகிறது, எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நான் இருக்கிறேன் என்ற அடிப்படை உணர்வு அந்த எல்லா மாற்றங்களுக்கும் நடுவிலும் நீடித்து நிற்கிறது. உடலை ஆடை அல்லது வாகனம் போல காண ஆரம்பித்தால் அது மிகவும் மதிப்புமிக்கது, கவனித்து பாதுகாக்க வேண்டியது என்றாலும், நீ யார் என்பதை இறுதியாக வரையறுக்கும் அச்சிது தெளிவாக உணர முடிகிறது. எண்ணங்கள், படிமங்கள், உணர்ச்சிகள், நினைவுகள் இவையெல்லாம் இடையறாத மாறுபாட்டில் இருக்கும். ஆனால் அவையெல்லாம் எழுவதையும் மறைவதையும் மௌனமாக கவனிக்கும் ஒரு மாறாத விழிப்புணர்வு இருக்கிறது. மனம் கூட அல்ல என்று கூறும்போது தன்மை, கதைகள், சமூக பாதிரங்கள் போன்றவற்றுடன் இருக்கும் ஒட்டுணர்வை தாண்டி இவை அனைத்தையும் அமைதியான சாட்சியாக காணும் பின்னணி சித்தத்தை சாட்சி சிந்தனை குறிக்கிறது. சாட்சி சிந்தனை பல அத்வைத்த மற்றும் யோக போதனைகள் உன் உண்மையான இயல்பை சாட்சி சிந்தனை என்று விளக்குகின்றன. இது உணர்வுகள், எண்ணங்கள், மனநிலைகளை தெளிவாக கவனித்தாலும் அவைகளால் கட்டுப்பட்டு விடாது. இந்த சாட்சியை உணர்வது உடலையும் மனத்தையும் மறுப்பது அல்ல. மாறாக உடல், மனம் உன்னுடைய எழும் அனுபவங்களாக மட்டுமே இருக்கின்றன. நீ அவற்றுக்குள் சிக்கியிருக்கும் ஒரு சிறிய நான் அல்ல என்பதை உறுதிப்படுத்துகிறது. உள்ளார்ந்த நடைமுறை அர்த்தம். நடைமுறையில் இந்த வரியை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தல் அல்லது உச்சரித்தல் ஒரு தியான உதியாக பயன்படுகிறது. இது தானாக உருவாகும் ஒட்டுணர்விலிருந்து ஒரு படி பின் சென்று, குறிப்பாக கடுமையான உணர்வுகள் அல்லது வலியான உணர்ச்சிகள் எழும்போது அவற்றை சாட்சியாக கவனிக்க நினைவூட்டுகிறது. காலப்போக்கில் நான் யார் என்ற உணர்வு மாற மாற வரும் சூழ்நிலைகளிலிருந்து விலகி நிலையானதும் திறந்ததும் எதாலும் தொடப்படாததுமான மையமாக பதிய ஆரம்பிக்கும். இதன் மூலம் பயம், பற்றுதல், கடுமையான எதிர்வினை போன்றவை மெதுவாக குறைய ஆரம்பிக்கலாம். உண்மையான அடையாளம் என்பது மறையாமல் இருக்கும் விழிப்புணர்வு, உடல் மனம் ஆக்கிய மறக்கூடிய அங்கங்கள் அல்ல என்று சொல்லும் தத்துவப்பட்டி இதன் அர்த்தம்.